சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ் லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. சட்டம் உங்களுக்கு ஒரு உரிமையை கொடுக்குது, ஆனா அந்த உரிமையை பயன்படுத்த ஒரு வழி இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு தீர்ப்பை எதிர்த்து நீங்க மேல்முறையீடு செய்யலான்னு சட்டம் சொல்லுது. ஆனா உங்க மேல்முறையீட்டை கேட்க வேண்டிய ஒரு அமைப்பே இன்னும் உருவாக்கப்படலன்னா உங்க நிலைமை என்ன? இது ஒரு நிஜமான சட்ட சிக்கல். ஆமா, இது கற்பனை இல்ல. ஜிஎஸ்டி வந்ததுல இருந்து பல வருஷமா வரி செலுத்துறவங்க சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை இது. இன்னைக்கு இந்த சட்ட வெற்றிடத்தை அலகாபாத் உயர்நீதிமன்றம் எப்படி ஒரு புத்திசாலித்தனமான தீர்ப்பு மூலமா சரி செஞ்சதுன்னு ஆழமா பார்க்க போறோம். சரி, இது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு. ஆமா, ஒரு அமைப்பு சரியா செயல்படாதப்போ நீதித்துறை எப்படி ஒரு பாலமா இருந்து மக்களோட உரிமைகளை காப்பாத்துதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். கரெக்டா சொன்னீங்க. ஜிஎஸ்டி சட்டம் வந்ததிலிருந்து மேல்முறையீட்டு தீர்ப்பாயம், அதாவது ஜிஎஸ்டி அப்பெலட் ட்ரிபியூனல் அமைக்கப்படும் சொல்லப்பட்டது. ஆனா பல வருஷமா அது நடக்கவே இல்லை. ஒரு நிமிஷம், இது ஏன் இவ்ளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது? அதாவது முதல் மேல்முறையீடு செய்யறதுக்கு அமைப்பு இருக்குதானே, அப்புறம் ஏன் இந்த ரெண்டாவது மேல்முறையீட்டு அமைப்பு இவ்ளோ முக்கியம்? நல்ல கேள்வி. முதல்ல ஒரு அதிகாரி உங்களுக்கு எதிராக ஒரு உத்தரவு போடுறாரு. அதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா துறைக்குள்ளேயே இருக்கிற அப்பெலட் அத்தாரிட்டி கிட்ட முதல் மேல்முறையீடு பண்ணுவீங்க. சரி. ஆனா அங்கே உங்களுக்கு தீர்ப்பு சரியா வரலனா அடுத்த கட்டம் என்ன? என்ன பண்றது? அங்கதான் இந்த ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் வருது. இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. இதுல நீதித்துறை உறுப்பினர், தொழில்நுட்ப உறுப்பினர் எல்லாம் இருப்பாங்க. அதனால சட்டப்படி வழக்கை ஆராய்வாங்க. இந்த அமைப்பு இல்லாததுனால வரி செலுத்துறவங்களுக்கு அடுத்த வழியே இல்லாம போயிடுச்சு. ஓ, அப்படியா? அப்போ பல வருஷமா இந்த தீர்ப்பாயம் வராததுக்கு என்ன காரணம்? இது இவ்ளோ முக்கியம்னா ஏன் உடனே கொண்டு வரல? அதுல பல நிர்வாக சிக்கல்கள் இருந்துச்சு. உறுப்பினர்களோட தகுதிகள், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வுன்னு நிறைய விஷயங்கள்ல ஒரு முடிவெடுக்க தாமதமாயிடுச்சு. ஓஹோ, இந்த ஒருங்கிணைப்புல தான் பிரச்சனையா? ஆமா, அதனால ஏற்பட்ட தாமதத்தோட சுமைய வரி செலுத்துறவங்க தான் தாங்க வேண்டியிருந்தது. அதுதான் இங்க முக்கிய புள்ளி. அப்போ அவங்க கைகள் கட்டப்பட்ட இலையில தான் இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தான் அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போக ஆரம்பிச்சாங்களாம். அதேதான், வேற வழியே இல்ல. சட்டத்துல சொன்ன வழி இல்லாதப்போ மக்கள் நேரடியா உயர்நீதிமன்றத்தை அணுகி ரிட் மனு, அதாவது ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்வாங்க. இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற வழக்குலயும் அப்படிதான் நடந்ததா? ஆமா, மனுதாரர் அதையே தான் செஞ்சாரு. தீர்ப்பாயம் இல்லாததால தனக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தோட உதவியை நாடினார். சரி, இப்போ வழக்குக்கு வருவோம். மனுதாரர் ரிட் மனுவோட அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு வராரு. வழக்கு விசாரணையில இருக்கு. அப்போதான் ஒரு பெரிய திருப்பம் வருது இல்லையா? ஆமா, ஒரு மிகப்பெரிய திருப்பம். வழக்கு நிலுவையில இருக்கும்போதே மத்திய அரசு திடீர்னு வேகமா செயல்பட ஆரம்பிச்சது. என்ன பண்ணாங்க? பல வருஷமா நடக்காத விஷயம் நடந்தது. ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தை அமைக்கிறதுக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஓ. ஆமா, 2025ஆம் வருஷத்தோட இறுதியில இது ரொம்ப வேகமா நடந்தது. தீர்ப்பாயம் அமைக்கிறதுக்கான உத்தரவு, உறுப்பினர்கள் நியமனம், அவங்க எப்ப வேலையில சேரணும், விதிகள்னு எல்லாமே அடுத்தடுத்து வந்துருச்சு. ஒரு நிமிஷம், இத்தனை வருஷமா நடக்காத ஒண்ணு சரியா இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு வரும்போது நடக்குதுன்னா இதுக்கு பின்னாடி நீதிமன்றங்களோட அழுத்தம் இருந்திருக்குமா? நிச்சயமா. அரசாங்கம் அதை வெளிப்படையா சொல்லாது. ஆனா நீதிமன்றங்கள் தொடர்ந்து எப்ப தீர்ப்பாயத்தை அமைப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த அழுத்தத்தோட விளைவுதான்னு சொல்லலாம். ஆமா, அந்த நீதித்துறை அழுத்தம் தான் அரசாங்கத்தை வேகமா செயல்பட வச்சதுன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். சரி, இப்போ தீர்ப்பாயம் வந்துடுச்சு, உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுட்டாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் சரி அமைப்பு வந்துடுச்சு, நீங்க அங்க போங்கன்னு சொல்லி வழக்க முடிச்சிடுச்சா? விஷயம் அவ்ளோ சுலபமா முடிஞ்சிருக்காதுன்னு தோணுது. உங்க கணிப்பு 100% சரி. நீதிமன்றம் அப்படி சொல்லியிருந்தா மனுதாரருக்கு இன்னும் புது பிரச்சனைகள் தான் வந்திருக்கும். எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு காலக்கெடு இருக்கு. தீர்ப்பாயம் இல்லாததால மனுதாரர் ஏற்கனவே அந்த டைம் லிமிட்டை தாண்டிட்டார். ஆமா, அது ஒரு பிரச்சனை தான். இப்போ நேரடியா தீர்ப்பாயத்துக்கு போனா காலதாமதம்னு சொல்லி மனுவை நிராகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரு ஏற்கனவே இந்த ரிட் மனுவுக்காக கோர்ட் உத்தரவுப்படி ஒரு தொகையை ப்ரீ டிபாசிட் பண்ணிருக்கலாம். திரும்பவும் பணம் கட்டணுமா? இப்படி நிறைய சிக்கல்கள். அப்போ நீதிமன்றம் என்னதான் செஞ்சது? இங்கதான் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்கு.
அது வெறும் சட்டத்தை விளக்கல, ஒரு நடைமுறை சிக்கலுக்கு ரொம்ப நேர்த்தியான ஒரு தீர்வை கொடுத்தது. ஓகே, அந்த தீர்வு என்ன? வழக்க முடிச்ச வச்சாலும் மனுதாரர் அடுத்து என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான 4 அம்ச வழிகாட்டுதலை கொடுத்தது. சரி, அந்த வழிகாட்டுதல்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன? முதல்ல புது காலக்கெடு கொடுத்தாங்க. நீங்க ஜூன் 30, 2026க்குள்ள ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்துல மேல்முறையீடு பண்ணலான்னு அனுமதிச்சாங்க. இது நியாயமா இருக்கு. ஆனா அந்த கால தாமத பிரச்சனை அது எப்படி சரி பண்ணாங்க? அதுதான் இரண்டாவது மிக முக்கியமான வழிகாட்டுதல். இந்த தேதிக்குள்ள மனுதாரர் மேல்முறையீடு செஞ்சா காலதாமதங்கிற காரணத்தை சொல்லி தீர்ப்பாயம் அதை தள்ளுபடி செய்யவே கூடாதுன்னு ரொம்ப தெளிவா உத்தரவு போட்டாங்க. அட, இது மனுதாரருக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி இல்லையா? ஆமா, அமைப்பு செஞ்ச தாமதத்துக்கு மனுதாரர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீதிமன்றம் உறுதி செஞ்சது. அருமை. சரி, அடுத்ததா அந்த முன்பணம், அதாவது ப்ரீ டிபாசிட் விஷயம். ஏற்கனவே உயர் நீதிமன்றத்துல கட்டின பணத்துக்கு என்ன தீர்வு? அதுலதான் நீதிமன்றத்தோட புத்திசாலித்தனமே இருக்கு. சட்டப்படி தீர்ப்பாயத்துல மேல்முறையீடு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை முன்பணமா கட்டணும். ஆமா. இந்த வழக்குல உயர் நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவு மூலமா மனுதாரர் ஒரு தொகையை கட்ட சொல்லியிருந்தது. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஏற்கனவே இங்க உத்தரவுப்படி கட்டின பணத்தையே தீர்ப்பாயத்துக்கான முன்பணமா ஏத்துக்கணும், புதுசா பணம் கட்ட தேவையில்லை. அப்படியா? இது எப்படி சாத்தியம்? தீர்ப்பாயத்துக்கு எப்படி தெரியும் இவர் பணம் கட்டியிருக்காருன்னு? அதுக்கும் நீதிமன்றம் ஒரு வழி சொல்லியிருக்கு. மனுதாரர் தன்னோட மேல்முறையீட்டு மனுவோட உயர்நீதிமன்றம் போட்ட இடைக்கால உத்தரவோட நகலையும் பணம் கட்டினதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து தாக்கல் செய்யணும். ஓ, சரி சரி. இத பார்த்ததும் தீர்ப்பாயம் சட்டப்படியான முன்பணம் வந்துருச்சுன்னு ஏத்துக்கும். மனுதாரரோட பணமும் மிச்சம், நேரமும் மிச்சம். ரொம்ப தெளிவான விளக்கம். இந்த 3 வழிகாட்டுதலும் அவரோட உடனடி பிரச்சனைகளை தீர்க்குது. 4வது வழிகாட்டுதல் என்ன? அது நடைமுறை சம்பந்தப்பட்டதா? ஆமா, ஒருவேளை மனுவுல சின்ன சின்ன தவறுகள் இருந்தா அத 3 வாரத்துக்குள்ள தீர்ப்பாயத்தோட பதிவாளர் மனுதாரருக்கு தெரிவிக்கணும். சரி. அந்த தகவல் கிடைச்ச 30 நாளுக்குள்ள மனுதாரர் அந்த குறைகளை சரி செஞ்சிடணும்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. இதனால சின்ன தவறுகளுக்காக வழக்கு தள்ளுபடி ஆகாது. அப்போ வழக்கின் தகுதிகள், அதாவது மெரிட்ஸ் பத்தி உயர்நீதிமன்றம் எதுவும் சொல்லலையா? இல்ல, அதுதான் கடைசி அம்சம். உயர்நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டை சட்டப்படி அதோட தகுதியின் அடிப்படையில தீர்ப்பாயம் சுதந்திரமா முடிவு செய்யணும்னு தெளிவா சொல்லிருச்சு. அதாவது நாங்க வழிய காட்டிட்டோம், இனி தீர்ப்பு சொல்றது உங்க வேலை அப்படின்னு தீர்ப்பாயத்துக்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருச்சு. சரியா சொன்னீங்க. இது சட்டத்தோட அதிகார வரம்ப மதிக்கிற ஒரு சரியான அணுகுமுறை. அப்போ இந்த ஒரு தீர்ப்பு இதே மாதிரி நாடு முழுக்க இருக்கிற மற்ற வரி செலுத்துறவங்களுக்கு எப்படி பயன்படும்? இது ஒரு முன்னுதாரணமா இருக்குமா? நிச்சயமா, இது ஒரு மிக முக்கியமான முன்னுதாரணம். இந்த தீர்ப்பு நாடு முழுக்க இருக்கிற மத்த உயர்நீதிமன்றங்கள்ல நிலுவையில இருக்கிற ஆயிரக்கணக்கான வழக்குகளுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி. ஓஹோ. மத்த நீதிமன்றங்களும் இதே மாதிரி உத்தரவு போட்டு வழக்குகளை சீரா தீர்ப்பாயத்துக்கு மாத்துவாங்க. இதனால பல வருஷமா இருந்த ஒரு சட்ட நிச்சயமற்ற நிலை முடிவுக்கு வருது. வரி செலுத்துறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. இந்த மொத்த விவாதத்தையும் பார்க்கும்போது ஒரு அமைப்பு ரீதியான தோல்விய நீதித்துறை எப்படி அழகா சரி செய்யுதுன்னு தெரியுது. ஆமா, ஆனா இதோட கதை முடியல. உண்மையான சவால் இப்பதான் ஆரம்பிக்குது. அப்படியா? என்ன சவால்? தீர்ப்பாயங்கள் இப்போ செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பல வருஷமா தேங்கி கிடக்கிற வழக்குகளை எப்படி சமாளிக்க போகுது? ஜிஎஸ்டி சட்டத்தோட சிக்கல்களை இந்த புது உறுப்பினர்கள் எப்படி கையாள போறாங்க? இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு. அப்போ ஜிஎஸ்டி சட்டத்தோட எதிர்காலமே இந்த தீர்ப்பாயங்களோட செயல்பாட்டை பொறுத்து தான் இருக்கா? சந்தேகமே இல்லாம அஸ்திபாரம் இப்போதான் போட்டிருக்கு. ஆனா ஒரு வலுவான நீதித்துறை முன்னுதாரணங்களை கட்டமைக்கிற உண்மையான வேலை இனிமேல் தான் இருக்கு. இந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கதவை திறந்து விட்டுருக்கு. ஆனா அந்த அறைக்குள்ள இருக்கிற சவால்களை சந்திக்க வேண்டியது இனி தீர்ப்பாயங்களோட கையில தான் இருக்கு. இந்த விவாதம் எனக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மொத்த பிரச்சனைக்குமே காரணம் ஒரு சட்ட அமைப்பை உருவாக்க ஏற்பட்ட தாமதம்தான். ஒரு சட்டத்தை உருவாக்குறது மட்டும் போதுமா, அல்லது அந்த சட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தேவையான வலுவான நிறுவன கட்டமைப்பும் அதுவே முக்கியமா? இந்த தீர்ப்பு நமக்கு காட்டுற பாடம் இதுவாகத்தான் இருக்க முடியும். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.